வெல்கம் டு ராதை தாட்ஸ். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, டின் ஃபுட் இருக்கு இல்லையா, மீன்லேயே டின் ஃபுட்லாம் இருக்கும்ல, அதை வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டைலில் குழம்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது அடுப்பில் கடாய் வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் வந்து வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து அதை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினோன்னா 3-4 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கினா தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன். சும்மா 2-3 கத்திரிக்காய், ஒரு அரை முருங்கைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. போட்டுட்டு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதும் ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. காய்கறிகள் நல்லா வெந்ததும் நம்ம அந்த சாடின் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி சாஸு அந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு கிண்டிடுங்க. கிண்டிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்மெல்லுமே வராது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.